Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ரவா மசாலா பணியாரம் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதோட அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும், அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதில் காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். குடைமிளகாய், கேரட், 3 பச்சை மிளகாய் பொடிசு அரிஞ்சு வச்சுருக்கேன். பாதி தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதோட சீரகத்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு குழிலையும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு குழிலையும் நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதுங்க இந்த ரவா பணியாரம் செய்கிறதுக்கு. அரை கப் ரவா, அரை கப் கடலை மாவு, வீட்டில் இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். காய்கறிகள் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் உடம்புக்கு கெடுதி. ஆனால் இந்த மாதிரி பணியாரம் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய ஆயிலும் இருக்காது. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு இந்த இன்ஸ்டன்ட் ரவா மசாலா பணியாரத்தை செஞ்சு கொடுத்துடலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசாலா பணியாரத்தை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.